நாம் தமிழர் கட்சி மற்றும் மதிமுக இடையே மோதல் வெடித்ததில் இந்த வழக்கின் தீர்ப்பானது வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திகேயன். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மதிமுகவினர் கடந்த 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் மோதிக்கொண்டது தொடர்பான வழக்கில் வருகின்ற 19ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரே விமானத்தில் திருச்சிக்கு வந்தனர். அப்பொழுது விமான நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த இரு கட்சியினருக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது குறித்து மதிமுகவினர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது போலீசில் புகார் அளித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜரானார். தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி வருகின்ற 19ஆம் தேதி அன்று, அதாவது ஜூலை 19 அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.